Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. கோவிலுக்கு வரக்கூடிய விழாக்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா மனுஷாளுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தில் சம் எரர்ஸ் இருக்குது. திருத்தப்பட்ட கணிதம் தான் வந்து திருக்கணிதம் அப்படின்னு சொல்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி இந்த வருஷம் பயிற்சி இல்லை. வருட பலன்கள் சொல்றதுக்கு சனி குரு ராகு கேதுவையும் கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி பயிற்சியை மட்டும்தான் நம்ம எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது 8 பேர் இருக்காங்க, நம்ம 8 பேர் கணக்கு எடுக்கணும்னா இல்லையா சொன்னா உங்க காமெடியா. அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் சிம்ம ராசிக்கு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. நீங்க வந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கம் எடுக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் எடுக்கிறாங்க. அப்ப இதுல எது நடக்கும், எது கரெக்ட் அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட கரெக்ட். எனக்கு திருக்கணித பஞ்சாங்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. வாக்கிய பஞ்சாங்கத்திலும் நிறைய அக்யூரேசியான விஷயங்கள் நமக்கு இருக்கு, திருக்கணித பஞ்சாங்கத்திலும் நமக்கு இருக்கு. பட் நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம 365 நாள் அப்படின்னு கணக்கிடும். ஆனால் கரெக்டான வேல்யூ வந்து 365 நாள். அப்போ அந்த 4 நாள் வித்தியாசம் வருது. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 4 நாள் போட்டு பாருங்க. அப்போ 100 வருஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு 25 நாள் வித்தியாசம். இந்த ஒரு மாதத்தினுடைய வித்தியாசம் தான் உங்களுக்கு அந்த பெயர்ச்சியில் வந்து வித்தியாசங்கள். வெறுமன சனிப்பெயர்ச்சி மட்டும் நம்ம பலன்கள் பார்க்கணும். சிம்ம ராசிக்கு பேசிக்காக வச்சுக்கிட்டு சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மிகப்பெரிய சவாலை மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க எல்லா ஜோசியர்களுமே சொல்றாங்க. சிம்ம ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி 8ஆம் இடத்துக்கு சனி போனாலும் சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி 7ஆம் இடத்துல சனி அமர்ந்திருந்தாலும் சரி, இந்த வருஷம் தூத்துக்குடி மதுரை விருதுநகர் இடங்கள்ல இன்றளவும் உங்க வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் வியாபிச்சிருக்கு. ஜோதிடத்தில் சில புரட்சி பண்ணினாங்க. புரட்சி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நியூ ஜென்ரேஷன் அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி வந்து ஆரம்பிக்க போகுது. நிறைய ராசிகளுக்கு நிறையா நன்மைகள் வந்து வரப்போகிறது. ஒரு சில ராசிகளுக்கு வந்துட்டு சறுக்கி விட போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் 2025 சனிப்பெயர்ச்சி கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஒரு விவாதம் வந்து உள்ள வருது. மக்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. ஒரு சில பேருக்கு சந்தோஷம், அப்பாடா நமக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு ஏன்னா இப்பதான் நம்ம மீண்டு வரப்போறோம்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே இல்லைன்னு சொல்றாங்கன்னு. என்ன காரணம்? இந்த சனிப்பெயர்ச்சி எதனால மாறுது? உண்மையிலே இருக்கா இல்லையா? இப்போ 2 விஷயங்கள் நான் வந்து இப்போ கிளியர் பண்ணிடுறேன். முதல்ல வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 என்னென்னலாம் பெயர்ச்சி, ஓகேவா? வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்னலாம் பெயர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி. குரு பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி. ராகுகேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதி. இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி. வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 11 அன்னைக்கு குரு பெயர்ச்சி. ராகுகேது பெயர்ச்சி ஏப்ரல் 26 சனிக்கிழமை அன்னைக்கு, ஓகேவா? சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் இல்லை, அடுத்த 2026 மார்ச் 6ஆம் தேதி தான். ஓகே, ஸோ இப்போ இந்த தேதிகள்லாம் நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போது எடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், திருக்கணிதம்னா என்ன, வாக்கியம்னா என்ன? அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தானே நம்ம அந்த பயிற்சிகளில் நம்ம வந்து போக முடியும். இப்போ என்ன அப்படின்னா, அந்த வானிலை சாஸ்திரம் நம்ம கணிக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிஷிகளுடைய வாக்குலேருந்து ஒரு கணிதம் கொண்டு வராங்க. அதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் சம் எரர்ஸ் இருக்குது. அந்த எரர் வந்து என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வருஷத்துக்கு நம்ம 365 நாள் அப்படின்னு கணக்கிடுறோம். ஆனால் கரெக்டான வேல்யூ வந்து 365 நாள். அது என்னென்னா, சூரியனை பூமி சுற்றிட்டு எடுக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ அந்த 4 நாள் வித்தியாசம் வருது இல்லையா, அதை வந்து இந்த கணிதத்தில், அஸ்ட்ராலஜி கணிதத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கணிதத்தை திருத்தப்பட்ட கணிதம் தான் வந்து திருக்கணிதம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 4 நாள் போட்டு பாருங்கள். அப்போ 100 வருஷம் வந்ததுன்னா உங்களுக்கு 25 நாள் வித்தியாசம் வந்து புரியுறா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு மாதம் வித்தியாசம்.
அப்போ இந்த ஒரு மாதத்தினுடைய வித்தியாசம் தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும். அதாவது சில பேர் வந்து அப்டேட் ஆகிட்டாங்க, சில பேர் அப்டேட் ஆகலை. அப்போ அப்டேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரியான வித்தியாசங்கள் நமக்கு வர்றது. உதாரணமாக நீங்கள் மதுரைக்கு கீழே, மதுரைக்கு டவுன் சவுத் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர் இந்த மாதிரியான இடங்களில் இன்றளவும் உங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி இந்த ஏரியாலையும் பார்த்திங்கன்னா பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தொப்புள்குடி உறவுகள் இலங்கை போனீங்கன்னா யாழ்ப்பாணம் பஞ்சாங்கம், அதுவும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான். அப்போது இது மாதிரி வாக்கிய பஞ்சாங்கம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சூழலில் என்ன ஆகிறது அப்படின்னா, காஞ்சிபுரம் மகாபெரிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காஞ்சி மடத்து பஞ்சாங்கம் உருவாக்கும் போது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த மடத்து பஞ்சாங்கத்தை உருவாக்கி சதஸ் நடக்குது. சதஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. அந்த மாநாடு நடக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவில் அனுஷ்டானத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம். உங்களுக்கு அந்த வார்த்தைகள் புரியறதா நான் சொல்கிறது? கோவில் விழாக்கள், கோவிலுக்கு வரக்கூடிய விழாக்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னும், மனுஷாளுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு காஞ்சி மகாபெரிவர் தலைமையில் ஒரு விஷயம் நடக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் வியாபிச்சு இருந்தது. ரொம்ப இந்த சில பேர் இந்த ஜோதிடத்தில் சில புரட்சி பண்ணினாங்க. கேபி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்புறம் நம்ம PS ராமன் இவெல்லாம் வந்து புரட்சி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய நியூ ஜென்ரேஷன் அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, டு தி கோர் மைன்யூட் நம்ம எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கி கால்குலேஷன் அந்த அளவுக்கு இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்தில் கை கணிதம் நிறையா பயன்படுத்த வேண்டி இருக்குது. இன்னொன்று, வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து ரொம்ப டு தி கோர் அக்யூரசி நம்மளால் போக முடியாது. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தில் போக முடியும். இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம், ஐயா நீங்கள் தான் ஃபாலோ பண்ணுறீங்க. நான் வந்து எனக்கு திருநெல்வேலி, நவதிருப்பதி, நாங்கள் வந்து இன்றளவும் நாங்கள் பரம்பரையாக நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த வித்தியாசங்கள் வரக்கூடிய காரணம் வந்து இதுதான். இந்த 4 நாள் வித்தியாசத்தை இவங்க திருக்கணித பஞ்சாங்கத்தில் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த பெயர்ச்சியில் வந்து வித்தியாசங்கள் வருது. சரி, இப்போ என்னன்னா ஐயா, இப்போ நீங்கள் வந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கம் எடுக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு சில பலன்கள் வந்து சொல்கிறாங்க, மகர ராசிக்காரங்களுக்கு கும்பம், துலாம்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு சில பலன்கள் சொல்லுவீங்க. அப்போ இதில் எது நடக்கும், எதை நம்பி மக்கள் வந்து இப்போ போகிறோம்? இப்போது இல்லை, இது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனான ஒரு கேள்வி தான். என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்னுடைய ஸ்டாண்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். திருக்கணித பஞ்சாங்கம் தப்புன்னு வார்த்தை என் வாயிலேருந்து வராது. நான் தான் சொல்கிறேன், திருக்கணித பஞ்சாங்கத்திலும் சில சூக்ஷ்மங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக நமக்கு அதில் வந்து பாவ சக்கரம்னு ஒன்று பண்ணுறோம். திருக்கணித பஞ்சாங்கத்தில் எடுத்தோடனே நம்ம அதுதான் பார்ப்போம். அந்த பாவ சக்கரத்தில் வந்து வரும்போது நிறைய பலன்கள் வந்து ரொம்ப அக்யூரசியை கொடுக்குது. அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அதாவது அஜித், அப்போது எனக்கு திருக்கணித பஞ்சாங்கம் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். ரொம்ப ஒரு பாலகனாக நாம் வந்து படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும்போது 2001 நான் டிப்ளமோ இன் ஆஸ்ட்ராலஜி ஜாயின் பண்ணேன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். அப்போ தான் திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம திருநெல்வேலி விட்டு வெளியில் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை, அப்போ தான் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆய்வு பண்ணுறோம். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 வருஷமாக நாம் இந்த இதில் உட்காந்துட்டுருக்கோம். இப்போ இந்த 25 வருட அனுபவத்தில் வந்து பார்க்கும்போது எது கரெக்டு அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்குது. பட் நீங்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் சரி, அதாவது வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அஸ்ட்ராலஜராக கூட இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பலன்களில் 70% தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வாக்கிய பஞ்சாங்கத்திலும் நிறைய அக்யூரசியான விஷயங்கள் நமக்கு இருக்குது. அதுலேயும் நம்ம அப்ராக்சிமேட்டாக டு தி லெவல் ஒரு 90% நம்மளால் அதில் பலன்கள் கரெக்டாக சொல்ல முடியும். திருக்கணித பஞ்சாங்கத்திலும் நமக்கு இருக்குது. பட் நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோமோ அதை நம்ம வச்சு நம்பிக்கையோடு நம்ம வந்து சொல்ல வேண்டியது தான். சரி, இப்போ வந்துட்டு இந்த சனிப்பெயர்ச்சி நம்பி நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை வந்து கையில் எடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா, சிம்மம் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு சறுக்கிட்டு போக போகுதுன்ற மாதிரியான வார்த்தை நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸாக வந்து ரொம்ப ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுங்கிறத தாண்டி இப்போ சறுக்கிட்டு போயிடுவாங்க, வலிக்கிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது சிம்மம் ஒரு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வேலையில் இருந்து
ஒருவேளை நமக்கு சனிப்பெயர்ச்சி வந்துட்டு கை கொடுக்காம போயிருமோன்னு சொல்லி அந்த தொழிலை விட்டுருப்பாங்க. இப்போ வந்து மிதுனம்லாம் பார்த்தீங்கன்னா, மிதுனம் கடகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடத்துக்கு போக போறேன்ற ஒரு இது இருக்கும்போது அதை நம்பி அதுக்கான ஒரு வேலை எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கம் மூலியமா அவங்களுக்கு வந்து சனிப்பெயர்ச்சி கிடையாதுன்னு சொல்லும் போது அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அந்த இடத்துல. இப்போ ஒரே ஒரு பலன் சரிங்களா, சிம்ம ராசிக்கு தொழில் எடுத்துக்கலாமா, அதை பேசிக்காக வச்சுப்போமா? ரைட். அதை பேசிக்காக வச்சுக்கிட்டு 2 பஞ்சாங்கப்படியுமே பலன்கள் பார்க்கலாமா? நம்ம என்ன ஒரு பெரிய தவறு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக இப்போ சிம்ம ராசியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி நமக்கு 7லேருந்து 8ஆம் இடத்துக்கு போகுது. 8ஆம் இடத்துல நமக்கு அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு தொடங்குது. மிகப்பெரிய சவாலை, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஜோசியர்களுமே சொல்கிறோம். ரைட். ஆனால் இந்த 2 பஞ்சாங்கப்படியுமே நம்ம வெறுமன சனிப்பெயர்ச்சி மட்டும் நம்ம பலன்கள் பார்க்கக்கூடாது. மீதி 8 பேர் இருக்காங்க நவகிரகங்கள். அதில் முக்கியமான வருட கிரகங்கள் பார்த்திங்கன்னா ராகு கேது குரு இருக்காங்க. அவங்க 2 பேருமே இப்போது 2 பஞ்சாங்கப்படியுமே நமக்கு பயிற்சி ஆகுறாங்க. இப்போ சிம்ம ராசிக்கு 100% இந்த வருஷம் தொழில் மாற்றம் உண்டு, உத்தியோகத்தில் மாற்றம் உண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி 8ஆம் இடத்துக்கு சனி போனாலும் சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி 7ஆம் இடத்துல சனி அமர்ந்திருந்தாலும் சரி, இந்த வருஷம் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலில் வந்து 100% மாற்றங்கள் உறுதி. 2 பஞ்சாங்கப்படியுமே பலன்கள் மாறாது. ஸோ அந்த பலன்களை பொறுத்தவரை நம்ம வெறுமன சனியை மட்டும் பார்க்காம குரு ராகு கேது இவங்களும் எடுத்து வச்சு நம்ம பலன்கள் பார்க்கும்போது தான் கரெக்டாக வரும். அதனால் சிம்மராசியும் சரி, நீங்கள் இப்போ சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி வரப்போகுதுன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஈவன் வந்து இப்போ நீங்கள் மகராசிக்கு வந்து ஐயோ நமக்கு 7.5 சனி முடியும் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், நான் இன்னும் ஒரு 9 மாதம் காத்திருக்க வேண்டியிருக்கேன்னு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. திருக்கணித பஞ்சாங்கத்துல இப்போ எந்தெந்த ராசிக்குலாம் நல்லது நடக்கும், அடுத்து வாக்கிய பஞ்சாங்கத்திலையும் அதே தான் வருமா, இல்லை அந்த ராசிக்கான இது வந்து மாறாது. வாக்கிய பஞ்சாங்கப்படியும் அதே தான் நடக்க போகிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி என்னென்ன பலன்கள் சொல்லியிருக்காங்களோ அதே தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க போகுது. ஒரு சின்ன டெக்னிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். கும்பராசிக்கு இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம சனி முடியலை, ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு சரிங்களா. 7.5 சனியில் 2வது சனியான வட்டமான ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. ஆனால் குரு 5ஆம் இடத்துக்கு வர திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் கும்பராசிக்கு 12 வருஷம் கழிச்சு நல்ல பீரியட் வருது. இப்போ நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆனாலும் கும்பராசிக்கு யோகம், வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம சனி நடந்துட்டு இருந்தாலும் யோகம். குரு பகவான் பார்வை வர்றதுனால கும்பராசியினர் வந்து இது வரைக்கும் வாக்கியில் பண்ணாத அச்சீவ்மெண்ட் இந்த வருஷம் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து திருக்கணிதத்தில் தானே வருது, வாக்கிய பஞ்சாங்கம் அடுத்த வருஷம் தானே அப்படி பார்த்தா சனி பேர். நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் சனி பகவானை வச்சு மட்டும் பலன்கள் சொல்லாதீங்க. ஓகே, குரு பகவானையும் கணக்கில் எடுத்துக்கோங்க, ராகு கேதுவையும் கணக்கில் எடுத்துக்கோங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் சரியா. உங்களுக்கு தின பலன் பார்க்கணும். இப்போ வந்து அஜித் உங்கள் நட்சத்திரம் எனக்கு சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சரியா. அஜித்துக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும், ஆவண்ணா அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆச்சா. அப்போ நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசி ஓகே. அப்போ இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும். எப்படி சொல்கிறோம், ஒரு கட்டம் இந்த மாதம் எடுத்துக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் மாதம் எடுத்துக்கிறோம். மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு பயணங்கள் நீங்கள் போவீங்க, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஏதாவது ஒரு வெளியூர் பயணம் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் ஆச்சா. வருட பலன் எடுத்துக்கிறோம். 2025 எப்படி இருக்குங்க ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. 2025 வேண்டாம், இந்த விஸ்வாவசு வருஷம் பிறக்குது தமிழ் வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். இப்போ இது 3 நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நவக்கிரகங்களில் தினபலன் சொல்வதற்கு சந்திரனையும், மாத பலன்கள் சொல்கிறதுக்கு புதன் சுக்கிரன் சூரியனையும், வருட பலன்கள் சொல்கிறதுக்கு சனி குரு ராகு கேதுவையும் கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போது சனிப்பெயர்ச்சியை மட்டும்தான் நம்ம எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். குரு பகவான் நான் சொன்னேன் இல்லையா, குரு பகவான் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 14, இது திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14, வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 11 மாறுறாரு. ஸோ அப்போ யாரும் இந்த குருவை நோக்கி போக மாட்டாங்க, எல்லாரும் இந்த சனிப்பெயர்ச்சியிலே நிற்கிறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன், அதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் வெறுமனே பலன்கள் பார்க்கும்போது நீங்கள் மீது 8 பேர் இருக்காங்க, நம்ம 8 பேர் கணக்கு எடுக்கணும்னா இல்லையா.
இப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து வெறுமனை சனிப்பெயர்ச்சி மட்டும் நீங்கள் பேசிகிட்டே நாம் இருக்கோம். அதை தாண்டி இன்னும் 3 கிரகங்கள் வந்து மாறுறாங்க. அப்போ அதையும் நமக்கு இப்போ நீங்கள் கும்பராசிக்கு உள்ளபடியே கும்பராசிக்கு சனி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி 18 வருஷம் கழித்து நமக்கு ராகு அந்த ராசிக்கு வராது. 18 வருஷம் கழித்து யோகம் வருது குரு கும்பராசிக்கு. 12 வருஷம் கழித்து குரு பார்க்குறாரு. சும்மா இருந்தவனுக்கு மேரேஜ் நடக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த வருஷம் மீண்டு வந்துருவாங்க. லிஃப்டா நான் உங்களுக்கு கேரண்டியோட சொல்கிறேன், இந்த வருஷம் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவா வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ணுவா. சனி பயிற்சி ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி. அப்போ நம்ம எதை கணக்கில் எடுத்துக்கிறோம்னா, நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் படினாலும் சரி திருக்கணித பஞ்சாங்கம் வெறும் சனியை மட்டும் பற்றி பேசாதீங்கோ. ஒரு பலன்கள் சொல்லும்போது நம்ம குருவையும் கணக்கில் எடுத்துக்கணும், ராகுவையும் கணக்கில் எடுத்துக்கணும். நீங்கள் மொட்டைக்கட்டியாக ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் இப்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் சரியா? ஒரு பலன் இருக்குது ஜோதிடத்தில். ஒரு பலன் இருக்குது. என்ன பலன் தெரியுமா? மேஷத்தில் சனி இருந்தால் முடி உதிரும்னு போட்டுருவோம். மேஷத்தில் சனி இருந்தால் முடி உதிரும், அதாவது சொட்டைன்னு சொல்லிடுவான். ஓகேவா? மேஷத்தில் சனி பகவான் அப்ராக்சிமேட்டாக 2.5 வருஷம் இருப்பார். 2.5 வருஷங்கிறது 30 மாதம். 30 மாதம் பிறந்த எல்லாருக்குமா முடி கொட்டும்? நான் சொல்கிற லாஜிக் புரியுறதா உங்களுக்கு? 30 மாதம் பிறந்த எல்லாருக்கும் முடி கொட்டுமா? இப்போ பாதி பேர் முடி இல்லாமல் இருக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தர் பிறந்த ஜாதகத்தில் சனி வலிமையாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மகர லக்னத்தில் பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முடி ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் முடி வந்து. அதாவது சனி ஆதிக்கம் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவளுக்கு வந்து முடி வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். அதனால தான் பெரியவன் அந்த காலத்தில் சனிக்கிழமை முடி வெட்டக்கூடாதுன்னா. ஏன்னா முடிக்கு காரகன் சனி. அப்போ நம்ம ஒரு பலன்கள் எடுக்கும்போது வெறுமனா சனியை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்காம குரு ராகுக்கு எதுவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அவ்வளோதான் சார். அதே மாதிரி இப்போ விரய சனி 2.5 ஆண்டு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஜென்ம சனி வந்துட்டு 2.5 ஆண்டு வந்து முடிய போகுது. இப்போ சனி பயிற்சி வந்து இந்த 2.5 வருஷம் போனாதானே 7.5 சனி வந்து முடியும். அடுத்த வருஷமா போனால் அது 8.5 சனி ஆயிருமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை அதாவது 2020 டிசம்பர் 25ஆம் தேதி நமக்கு தனுசுலேருந்து மகரத்துக்கு சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சியானார். வாக்கிய பஞ்சாங்கம் கணிதம் தனி. ஆனால் அதே வருஷம் ஜனவரியிலேயே 2020 ஜனவரியிலேயே சனி மகரத்துக்கு வந்தாச்சுன்னு திருக்கணித பஞ்சாங்க கணக்கு. அப்போ இதுக்கு தனியாக ஒரு 3 வருஷம் 2.5 வருஷம் கால்குலேஷன் தனியாக இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு தனியாக கால்குலேஷன் தனியாக இருக்குது. இப்போது எங்களை மாதிரி நாங்கள் இன்னும் பழமைவாத ஜோசியர்கள்னே சொல்லிக்கலாம். இப்போ நாங்களாம் இன்னும் வாக்கியத்துலேருந்து வெளியிலேயே வரல. வாக்கியத்துலேருந்து வெளியில் வர முடியலை. ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதில் பழகிட்டோம். திடீர்னு நீங்கள் இதுக்கு மாறுங்கன்னு சொல்லும்போது நம்மளால் முடியாது இல்லையா? அப்போ நம்ம அதை மாதிரி இப்போ நிறைய இடத்துல இப்போ நானே திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இது ஒரு பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் சிம்ம ராசிக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ஒரு ஒரு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பயங்கர காமெடியாக இருக்கும். போன 2.5 வருஷத்தை விட அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் சிம்ம ராசிக்கு சூப்பராக இருக்க போகுது. நல்லா இருக்குமா சார்? எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்லேயே சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா யாருமே அந்த மாதிரி சொல்றதே கிடையாது. எல்லாருமே சிம்ம ராசி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சனி வந்து உக்கிரத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சமசப்தம ராசிகள் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லி ஜோதிடத்தில் விதி இருக்குது. சமசப்தம ராசிகள்னா மேஷமும் துலாமும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும், தனுசும் மிதுனமும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். சரியா? அதில் தளர்வுகள் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது ஜோதிடத்தில். அதில் வந்து கடகத்துக்கும் மகரத்துக்கும் ஆகாது, கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் ஆகாது. அதனால தான் சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்னமோ போன 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. அவளுக்கு இந்த 7ல் இருக்கிற சனியை விட அஷ்டமத்தில் வரக்கூடிய 8ஆம் இடத்துல வரக்கூடிய சனி அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணாது. இன்னொன்று, சிம்ம ராசிக்கு 11ல் குரு வராருங்க. 11ல் குரு வரார். 18 வருஷம் கழித்து ராசிக்கு கேது வரார். இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். மிகப்பெரிய சாதனைகள் பண்ண போகிறாங்க. நான் தான் சொன்னேன், கும்பமும் சிம்மமும் இந்த வருஷம் டாப். இந்த வருஷத்தில் இருக்கலே டாப். சிம்மம், துலாம், கும்பம் இவெல்லாம் டாப்பாக இருக்க போகிறான். தனுசுலாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறான். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் வாங்குற மாதிரி தனுசு ராசிக்காரனுக்கு சும்மா இருந்தவனுக்குலாம் மேரேஜ் நடக்க போகுது.
இந்த 2ஆம் திருமணம்லாம் எதிர்பார்த்து காத்துன்னு அவளுக்குலாம் இந்த வருஷம் தனுசு ராசி தனுசு லக்னம் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறேன், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த வருஷத்தை இந்த சனிப்பெயர்ச்சி இந்த கன்ஃபியூஷனை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் தாங்க. திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னாலும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னாலும் சரி, சனி மாறினாலும் மாறாவிட்டாலும் சரிங்களா, குருவையும் ராகு கேதுவையும் கணக்கில் எடுத்துட்டோம்னா நிறைய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே மாறும். ஓகே சார், நன்றி, தேங்க்யூ. சந்தோஷம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.